அதாவது வந்து நீங்க கோயில்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றது, பஸ் ஸ்டாண்ட்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றது, இதெல்லாம் ஓகே. அப்ரிஷியேட்டட் தான். நல்ல விஷயங்கள் தான். ஆனா, அத வந்து நீங்க பப்ளிசிட்டி பண்ணும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இங்க பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து பப்ளிஷ் ஆகுறதில்ல. இப்போ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன். இந்த பிரச்சனையில போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. அதாவது நீங்க கீழ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவிலிருந்து ஒசூர் வழியாக தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய காவிரி தண்ணீருடைய நிலைமை தான் இது. நொர நொரையா தண்ணி வந்து நஞ்சாத்தான் வெளியிலேயே வருது தமிழ்நாட்டுக்கு. இப்படிப்பட்ட தண்ணிய நம்ம குடிச்சு உயிர் வாழ்றதுக்கு நம்ம வாழாமயே இருக்கலாம். சேலத்துக்கு அப்புறம் சேலம், தர்மபுரி, ஒசூரு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எப்படி இந்த தண்ணிய குடிப்பாங்க? இந்த தண்ணி தான் வந்து நிலத்தடி நீரா போகுது. நிலத்தடி நீர்ல இருந்து தான் விவசாயம் பண்றாங்க. இந்த விவசாய பொருள்கள சாப்பிட்டா நம்ம சாக தான் செய்வோம். அதுக்கு வந்து நீங்க தண்ணியே தர வேண்டாம். தண்ணி குடிக்காமயே செத்துட்டு போறாங்க எல்லாருமே. இது பார்த்தீங்கன்னா, இது ஆடு, மாடு, கோழி எல்லாமே வந்து இந்த தண்ணிய தான் குடிக்கிறாங்க. அப்போ எப்படி வந்து ஒரு மனுஷன் வாழ முடியும்? எப்படி ஒரு தண்ணிய வந்து இந்த இந்த தரத்தோட வந்து இன்னொரு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து தர முடியுது? நிலவளம் போச்சல்ல, தண்ணி வளம் போச்சல்ல, இன்னைக்கு அந்த ஆறே முடிஞ்சிருச்சு. ஆறே நஞ்சாயிருச்சு. அத குடிச்சு எல்லாருமே மக்கள் வந்து சாக மட்டும் தான் செய்யல. மத்த எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இன்னைக்கு வந்து அந்த ஆறு நஞ்சாகுது அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆறே இருக்காது. அதுதான் உண்மை. அடுத்த தலைமுறை எப்படி என்ன தண்ணிய குடிச்சு எப்படி வாழ்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தீர்க்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குது. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நிலவளம், நீர் வளம், காற்று இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை. இதுலருந்து நம்ம வெளியில வரவே முடியாது. இது ஒன்ஸ் வந்து அழிஞ்சுது அப்படின்னா அழிஞ்சது தான்.